எவ்வளவு பெருசு. ஆமாமா, உனக்கு வாய் ரொம்ப பெருசுதான். நான் வாய சொல்லல, பின்ன நான் இந்த வீட்டை சொன்னேன். ஓ ஆமா, இந்த வீடு யாரோடது? எல்லாம் உங்க அப்பனோட வீடுதான். அந்த ஆளுக்கு இவ்வளவு பெரிய வீடு இருந்தா அந்த ஆளிய தெரு தெருவா போய் குடுகுடு பாட்ட போறாரு. இது வந்து உங்க அப்பனோட வீடு இல்ல. நீ இந்த வீட்டுக்கு போய் யாருக்கு பொண்ணா நடிக்க போறியோ அந்த அப்பனோட வீடுன்னு சொன்ன. ஓ அப்படின்னா இது என்னோட வீடுன்னு சொல்லு. ஹலோ, ஆசை தோசை, அதுல எனக்கும் பங்கு இருக்கு. எதுல? தோசை இல்லையா? வெச்சன பாரு ஒரு பூசை. இந்த வீட்ல எனக்கு பங்கு இருக்குன்னு சொன்னேன். ஹலோ, அதையெல்லாம் மறந்துடு, நீ வேற வீட்டை போய் பாரு. எனக்கு வேற வீட்டை பாக்குறதா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உன்னை நான் காலி பண்ணிடுவேன். ஏய், சொல்ல ஒரு வெச்சன வெயி, மாவள காலி ஆயிடுவ, ஜாக்கிரதை. எது செவல்ல வெப்பியா? உன்னை இந்த வீட்டுக்கு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாக்குறியா? அட்ரஸ் எல்லாம் மாத்திட்டேன். உன்னை பாக்குறியா? பார்க்கலாமா? ஏய், இது வரைக்கும் நான் பிக் பாக்கெட் தான் அடிச்சிட்டு இருந்தேன். நான் பிளேட் போட்டுன்னு வெயி, மாவளே அவ்வளவுதான், ஜாக்கிரதை. நீ பிளேட் போட்டேனா நான் போலீஸ்க்கு போன் போடுவேன். உன்னை பிடிச்சு உள்ள போடுவேன். நீ என்ன உள்ள போடுவ, அதுக்கு முன்னாடி உன்னை நான் காலி பண்றேன்டி, காலி பண்றேன். காலி பண்ணுவியா? நான் உன்னை போட்டு தள்ளுறேன்டி. பார்க்கலாமா? பார்க்கலாம்டி, பார்க்கலாம். யார்கிட்ட இன்னும் உள்ளே போல நடிக்கல, அதுக்குள்ளே கொய்யால இருந்து. ஓகே ஓகே, அடிவாங்கிறதுக்கு முன்னாடி போலாம் வா. வந்துரு வந்துரு வந்துரு. இருங்கடி உங்களை. ஏய், சீனே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது, அதுக்குள்ளே நீங்க கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு போயிட்டீங்களா? அறிவில்லை உங்களுக்கு? தபார், என்ன மீறி எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. தூக்கத்துல கொலை பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. சரிதா, உனக்கு தூக்கத்துல கொலை பண்ற வியாதி இருக்குதா? அட பக்கி, நீ தூங்கும் போது நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் நேரா போற குடும்ப பாட்டு பாடுற, அவங்கள உன் பொண்ணு நம்ப வைக்கிறேன். யோ, நான் பொண்ணுதாயா, அது எதுக்கு நான் நம்ப வைக்கணும்? ஐயோ ஐயோ, சாவடிக்கிறாளே. இந்தம்மா, அவங்க பொண்ணு நீதானே நம்ப வைக்கணும்னு. போமா. சரி, வாங்க போலாம். ஒரு நிமிஷம். ஆமா, அந்த குடும்பத்தை பாட்ட கரெக்டா பாடுவியா? கேக்குறியா? முதல்ல நீ பாடு, அப்புறம் கேட்கலாம் வேணாம நான் முடிவு பண்றேன். ஏன் பேரு மீனா குமாரி, ஏ ஊரு கன்னியாகுமரி, போலாமா குதிரை சவாரி. அடிச்சு குதிரை நிறுத்துமா. என்ன நினைச்சுக்க நீ? இந்த மாதிரி பாடிட்டு இருந்தா குதிரை சவாரி நடத்த முடியாதுமா. போலி ஜீப்பு சவாரி தான். என்ன சீட்டிங் கிளாஸ்ல உள்ள தரதா முடிவு பண்ணியா நீ? என்னையா சொல்ற நீ? என்ன நொண்ணியா சொல்ற? குடும்ப பாட்டு பாட சொன்னா குத்து பாட்டு பாடிட்டு இருக்க. ஓ, அந்த பாட்டா? அது ரொம்ப பழைய பாட்டா இருக்கேயா? ஆமா, இந்த அம்மா அப்படியே சூரியன் எப்பவும் புது பாட்டெல்லாம் பாடுவாங்க. அரிசி தேவார், அந்த பாட்டை தான் நீ பாடணும். அந்த பாட்டை பாடின உடனே அவன் பொண்ணுன்னு உன்னை நம்பணும். அப்பதான் உனக்கு சொத்துல பங்கு. ஓ அப்படியா? சரி சரி, நான் அந்த பாட்டையே பாடுறேன், வாங்க போலாம். இரு. ஆமா, உங்க அப்பா எங்க? அவரு பின்னாடியே வரேன்னு சொன்னாரு. ரிவர்ஸ்ல வருவானா? அடச்சி, எங்க அம்மா. நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. கன்ஃபார்ம் வந்துருவானா? வந்துருவாரு. சரி, நீ மேல போய் குடும்ப பாட்டு பாடு. போடு. சொதப்பிடாதமா ப்ளீஸ். பாத்து. ஐயோ, பாக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல, நல்லா பாடிடுமா? தெரியலையே, ஐயோ பயமா இருக்கு. ஆண்டவா. சரி, நான் போய் பாக்குறேன், நீ கொஞ்சம் மறைவா இரு. போ. சரி ஓகே. வணக்கம். அன்பு மலர்களே, நம்பி இருங்களே, நாளை நமதே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தர்மம் உலகிலே. ஏமா ரஞ்சினி, இந்த பாட்டத்தை ஏற்கனவே 2 வாட்டி பாடிட்டியல்ல? நாங்க தான் உன்னை எங்க பொண்ணுன்னு ஒத்துக்கிட்டோமேமா. மறுக்கா எதுக்குமா சும்மா சும்மா பாடிட்டே இருக்கிற? அதானே, வேற ஏதாவது பாட்டு பாடலாம்ல? அட சும்மா இருங்க. ஏன் நீ பாட போறியா? ஷோ, நான் ரஞ்சினி இல்லப்பா, உங்க 2வது பொண்ணு மாலினி. மாலினியா? வாங்க. மாலினியா? ஏன் மாலினியா நீ? மாலினியும் இல்ல, ஜெயமாலினியும் இல்ல. ஆமா, நீ யாரு? நான் யாரா? என்னமா இப்படி கேக்குற? நான் தான் உன் அம்மா. அம்மாவா? இந்த டிக்கெட் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்பாவை தானே நம்ப வைக்க சொன்னாங்க. எது?
அப்பா மாலினி ஐயோ இது யாரு புது கேரக்டர்? பார்த்தா தானே தெரியும், வா. ஏம்மா இருமா ஐயோ இருமா மெல்லுமா ஐயோ என்னம்மா ஐயோ எல்லா ட்ரம்மும் உருண்டு வருது நான் என்ன பண்ணுவேன் ஐயம்மா இவ போய் சொல்றா, இவ நடிக்கிறான். அடி பாவி, உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்ன தைரியம்னா பெத்த தாயை பத்தி யாருன்னு கேட்பேன். இப்படிதான் தஞ்சாவூர்ல வச்சு என்ன யாருன்னு கேட்டேன். தஞ்சாவூரா? அது எந்த நாட்டுல இருக்கு? ஆமா, நான் எப்ப உன்னை யாருன்னு கேட்டேன்? ஆரம்பத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். அவர் பெத்த பொண்ணாச்சே பாக்குறேன், இல்லன்னா ஒன்னு விட்ட வச்சுக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நானும் பாத்துட்டு இருக்கேன். நீ ஓவரா பேசிட்டே போற. இப்படியே பேசுனா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. ஐயோ நீ கிளம்பி போறதுக்காம நான் அவனை கண்டுபிடிச்சேன். அங்க பாருமா அந்த மனுஷனை பாசத்துல எப்படி ஏங்குறாரு பாரு. ஒரு தடவை மூஞ்சி காட்டுமா பட்டுன்னு போயிட்டோம். ஒரு தடவை அப்பான்னு கூடுமா. பாய், இது நிஜமாவே என் பொண்ணா? ஒரு சீனை நான் எத்தனை பேட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்பதானே நோரத்தெல்லாம் அதுகிட்ட பேசினேன். யோ உன்னை இப்ப அப்பான்னு குடிச்சியா? அப்போ பொண்ணுதான். ஏ பாய், உண்மையிலேயே இது எங்க பொண்ணா? ஆண்டி கன்ஃபார்ம் அது உங்க பொண்ணுதான் ஆண்டி. ஒரு வாட்டி அம்மான்னு கூடுமா? ஏன் பாய், பிச்சைக்காரி கூட தான் வந்து அம்மான்னு கூப்பிடுறா. அதுக்காக பிச்சைக்காரி மகளா ஏத்துக்க முடியுமா? பேஸ் கட்டு மேட்ச் ஆச்சுன்னா ஏத்துக்க வேண்டியதாண்டா. உச்சம் பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா? மாவன செவில பொண்ணு முட்டான வை ஆவலா ஜாக்கிரதை. பாய், என்னப்பா இந்த பொண்ணு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுது? என்ன உங்க அப்பா வளர்ப்பு அப்படி. ஐயோ நான் அப்படி வளர்க்கலையே. ஐயோ நாசமா போறவனே, நீ பெத்தவன் வளர்த்தவ பெரிய ரவுடின்னு சொல்ல வந்தையா? ஐயோ என் பொண்ணு ரவுடியா வளர்த்திருக்கிறா. அன்னை தெரசாவை வளர்ப்பாங்க சுமாரியா? ஆமா யாரவன்? என்ன கிட்டத்தட்ட கார் வைப்பர் மாதிரி ஐட்டமே நம்ம எல்லாரும்.